சென்னை மெரினாவில் வான் சாகச நிகழ்ச்சியை காண சென்னையின் பல பகுதிகளில் இருந்தும் காலை 7 மணி முதலே மெரினாவை நோக்கி மக்கள் வரத் தொடங்கிவிட்டனர். கடற்கரை சாலையில் போக்குவரத்து தடை என்பதால் தங்கள் வாகனத்தை விட்டு 2 முதல் 3 கிலோமீட்டர் வரை நடந்தே கடற்கரையை அடைந்தனர். காலை 11 மணிக்கு எல்லாம் 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் கூடியதால் மெரினா குலுங்கியது. விண்ணதிர நடந்த வான் சாகச நிகழ்ச்சி நடந்து முடிந்ததும் லட்சக்கணக்கான மக்கள் கடற்கரையிலிருந்து சாலைக்கு ஒரே நேரம் வந்ததால் கடும் நெரிசல் ஏற்பட்டது. பாதுகாப்பிற்கு நிறுத்தப்பட்டிருந்த போலீசார் எண்ணிக்கையில் குறைவாக காணப்பட்டதால் உதவிக்கு ஆள் இன்றி மக்கள் விழிபிதுங்கி போயினர். பாதுகாப்பு காரணங்களுக்காக முன்கூட்டியே மெரினாவில் கடைகள் அப்புறப்படுத்தப்பட்டதால் தவித்த வாய்க்கு தண்ணீர் கூட வாங்கி குடிக்க இயலவில்லை. ஒருபுறம் உச்சி வெயில், மறுபுறம் கூட்ட நெரிசல். குழந்தைகளுடன் வந்திருந்த பெற்றோர் அவதிக்கு உள்ளாயினர். மிச்சக்கிட்ட 15 லட்சம் பேர் வரணும், கின்னஸ் சாதனை படைக்கணும்னு நினைச்சாங்க. ஏன்னா ஒன்று பண்ணியிருக்கலாம், 15 லட்சம் பேருக்கும் விஷத்தை கலந்து கொடுத்துருக்கலாம். எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு போனாங்க. ஒரு போலீஸ் சொல்கிறார், போலீஸ் மக்களின் நண்பன்கிறார், வெறும் தீவிரவாதி மாதிரி இருக்கார். உடம்பு சரியில்லை மயங்க மாறுதுன்னா போய் சாவு, இங்கே படுத்தா மட்டும்தான் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிறாரு. பலருக்கு நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டது. பலர் மயங்கி விழுந்தனர். 230 பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் பின் ஒருவராக மயங்கி விழுந்தவர்களில் 4 பேர் பலியாகினர். ஒன்பது பேர் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு மனைவி மற்றும் குழந்தையுடன் பைக்கில் வீடு திரும்பிய தனியார் நிறுவன ஊழியர் கார்த்திகேயன் மயங்கி விழுந்து பரிதாபமாக பலியானார். பலி எண்ணிக்கை 5ஆக உயர்ந்த நிலையில் முறையான ஏற்பாடுகள் செய்யப்படாததால் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தண்ணீர் இன்றி 5 பேர் உயிரிழந்த நிலையில் மின்சார ரயில்களில் உயிரை பணயம் வைத்து மக்கள் பயணித்த காட்சிகள் வெளியாகி உள்ளன. 2 லட்சத்திற்கும் அதிகமான பயணிகள் ரயில்களில் பயணித்ததாக கூறப்படுகின்றது. மெட்ரோ ரயிலில் 3 லட்சத்திற்கும் அதிகமான பயணிகள் பல மணி நேரம் நெரிசலுக்கு இடையே பயணித்துள்ளனர். மாநகர பேருந்துகள், இருசக்கர வாகனங்கள், ஆட்டோக்கள், கார்கள் மூலம் லட்சக்கணக்கான மக்கள் சாலையில் காத்திருந்து தங்கள் வீடு வந்து சேர்ந்ததாக தெரிவித்தனர். முறையான ஏற்பாடுகளை செய்யாததே இந்த உயிரிழப்பிற்கு காரணம் என்று மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.